என்னடா இன்றைக்கி வீட்டில் தான் இருக்கோம். நைட்டு இட்லிக்கு ஏதாவது தொட்டுக்கிற மாதிரி ஒரு சிக்கன் கறி இல்லாமல் கொஞ்சம் தொக்கு மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி 1 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க கடையிலேருந்து. இப்போ அந்த 1 கிலோ சிக்கன் தான் பண்ண போகிறேன். இது வந்து செம அருமையாக இருக்கும் இட்லிக்கு தோசைக்கு. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு 200 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகும் கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு அது டெம்பர் ஆன உடனே கொஞ்சம் ஃப்ரெஷ் கருவேப்பில்லை, கொஞ்சம் 250 கிராம் நறுக்கி வச்சுருந்த ஆனியனை அதை போட்டுட்டேன். அது கூடயே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வதக்க போகிறேன். பாருங்கள், சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இருந்தேன். இது ரொம்ப ப்ரௌன் ஆகலை, ஆனால் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. அது வந்த உடனே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 ஈக்குவல் குவான்டிட்டி ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10 கிராம் மிளகாத்தூள், 10 கிராம் தனியாத்தூள், 5 கிராம் ஜீரகத்தூள், ஒரு 10 கிராம் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் இப்போ ஸ்லோவாக ஆட் பண்ணிட்டேன். நான் இன்னும் வந்து கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் தக்காளியும், அது ஒரு 200 கிராம் தக்காளி, ஒரு 10 கிராம் கொரியாண்டர் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ஆனால் அதை இப்போ ஆட் பண்ணல. ஏன் அப்படின்னா, ஸோ இந்த ஆனியன் வந்து கொஞ்சம் இப்போ ட்ரை ஆகிடுச்சு. இந்த ட்ரை கூடயே இந்த ட்ரை மசாலாவை கொஞ்சம் போட்டுட்டேன். ஸோ இப்போ இது எல்லாமே பேனில் வந்து ஸ்டக் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி தக்காளி கூட வெறும் கொரியாண்டர் தான் சேர்த்துருக்கேன். அதனால தான் இந்த கலராக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம கடைசியாக எதுவும் மசாலாலாம் அரைச்சி தரல. இப்போ பாருங்கள், அந்த பானலில் ஊற்றிருக்கேன் ட்ரை எல்லாமே இந்த லிக்விட் போட்ட உடனே அதிலேருந்து அழகாக பேர்ன் ஆகாமல் உங்களுக்கு வந்துடும். பாருங்கள், இது நல்லா பக்காவாக ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு. வெங்காயம் எல்லாம் தெரியல, தக்காளியும் நல்லா கொஞ்சம் வெந்து நல்லா அந்த ரா ஃப்ளேவர்லாம் போயிடுச்சு. நான் ஆல்ரெடி சிக்கனை கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அது கூடயே கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை இப்போ ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்டு அது கூட இப்போ ஆட் பண்ணிவிட்டு இதை கவர் பண்ணி குக் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே இந்த கறி ரெடி ஆகிடும். ஈஸியாக இதில் வந்து எதுவும் காம்ப்ளிகேட்டட் மசாலாலாம் அது கிடையாது. நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சு பாருங்கள், செமையாக இருக்கும். இது ஒரு பேசிக் கறி தான். இதுலேயே நீங்கள் வந்து இதை குருமாவாக மாற்றணும், இல்லை வேறு ஏதாவது கிரேவியாக மாற்றணுன்னா மசாலா வந்து அதுக்குன்னு தனியாக இருக்குது. அதெல்லாம் நான் வரப்போகிற வீடியோவில் கண்டிப்பாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை வந்து யாருக்காவது சமைக்க தெரியலன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி குயிக்கான வீடியோ, குயிக்கான ரெசிபிலாம் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ வந்து அந்த ரா சிக்கனை வந்து நல்லா பக்காவாக இது பண்ணிட்டேன். ஆஃப்டர் ஒரு 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கறி கவர் பண்ணி வச்சுருந்தேன். கவர் பண்ணிவிட்டு ஆஃப்டர் ஒரு 10 மினிட்ஸ் எடுத்து பாருங்கள், பக்கா வந்துட்டுருக்கேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு வச்சுக்கலாம். சிக்கனில் நான் தண்ணி ஆட் பண்ணல. அதில் சிக்கன் ஓகே, நம்ம எப்படி பண்ணிட்டு எல்லாருக்கும் சொல்லிடலாமா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு.